தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகம் 34:5-6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஆண்டவர் நாமத்தை சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. சீனாய் மலைக்கு வந்துட்டாரு. முதல்ல மோசேஸ் இந்த அவர் நாமத்தை கூறினார். உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்க. யாத்திராகம் 34:5-6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று கர்த்தர் கூறினார். அவர் நாமத்தை சொல்ல வாய் எடுத்த பொழுது உடனே இறங்கினார். மோசேக்கு முன்பாக கடந்து போகிறார். அவருடைய இரக்கம் தலைமுறைக்கு உள்ளது என்று சொன்னாராம். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அவரே இறங்கி வருகிறார். அப்படின்னா அந்த திருநாமம் எவ்வளவு முக்கியம். ஆகவே தான் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரின் நாமம் விசேஷமானதுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். ஆண்டவரின் நாமத்தை நம்பினவர்களை அவர் கைவிடவே மாட்டார். இன்னொரு வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தை. 20ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்து குறித்தே மேன்மை பாராட்டுவோம். என்ன நடக்கும்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர் நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்ற அவர்கள் முறிந்து விழுவார்கள், உன் தலையோ கர்த்தர் உயர்த்துவார். உன்னை எதிர்க்கிற அடிக்க நினைக்கிற நீ இருக்க கூடாது நினைக்கிற மக்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவாரு. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். கர்த்தர் சொல், நீ நிமிர்ந்து நடப்பா. எங்கெல்லாம் வைக்கப்பட்ட அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவா. எங்க நீ தோற்று போனாய் அதே இடத்துல உனக்கு வெற்றியை தருவா. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவரும் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண ஒரு தேவனாகிய கர்த்தர். நீ வைக்கப்பட்ட அதே இடத்துல உன் தலையை உயர்த்துகிறாரா இல்லையா பாருங்க. ஏனென்று அவர் திருநாமத்துக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.